என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பணப்பிரியன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிரசங்கி 5வது அதிகாரம் 8 20 வசனங்கள் வரை. பணப்பிரியன். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம். நம்மில் அநேகர் ஆசீர்வாதமாக கருதும் முதற் காரியம் பணமே. நம்மில் ஒரே ஒரு பிள்ளை வைத்திருப்பவர்கள் கூட பல வீடுகள் கட்டுகிறார்கள். சென்ற நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டில் நம் சராசரி வருமானம் கூடியிருக்கிறது. எனவே இப்போதெல்லாம் அநேக வாலிபர்கள் திருமணத்திற்கு முன்பே சொந்த குடியிருப்புகளை வாங்கி விடுகின்றனர். ஆனால் இந்த சொத்து, வீடு, பணம் போன்ற ஐஸ்வர்யங்களால் பணப்பிரியர்கள் திருப்தி அடைவதில்லை என்று வேதம் சொல்கிறது. உண்மைதான். இன்னும் ஒரு வீடு கட்டலாமா, இடம் வாங்கி போடலாமா என்று எண்ணி எண்ணி மனிதர்கள் பணத்தை சேமித்து வைக்கின்றனர். ஆனால் இத்தகைய செல்வந்தர் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன என்று பிரசங்கி கேட்கிறார். உண்மைதானே? அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம் என்றும் கூறுகிறார். ஐஸ்வர்யம் முறைகேடாக சம்பாதிக்கப்பட்டதாயிருந்தால் அதனால் எவ்வளவு கேடுகள் என்று நம் அரசியல்வாதிகள் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியதில்லை. முறையாகவே சம்பாதிக்கப்பட்டிருந்தாலும் வரி கட்டுவது, பாதுகாப்பது, மரணத்தின் போது பங்கிட்டு கொடுப்பது, எல்லாவற்றிலும் பல பிரச்சனைகள், கேடுகள் உண்டு, நிரம்பவே உண்டு. எனவே விழுந்து விழுந்து ஓடி ஓடி தேவைக்கு மேல் சம்பாதிக்காதிருப்பது ஞானமான காரியம். இப்படி சம்பாதிக்கும் போது உடல் நலத்தை அடகு வைக்க வேண்டியதாகலாம். பிறரது பொறாமைக்கு ஆளாகலாம். திருட்டு, கொலை, கொள்ளை என்று பலவற்றை எதிர்கொள்ள நேரிடலாம். எனவே ஓடி ஓடி சம்பாதிக்காவிட்டாலும் செல்வம் குவிந்திருந்தால் கருமையாக இல்லாமல் தேவைகளை நல்ல வகையில் பூர்த்தி செய்து வாழ்க்கையை நேர்மையான வகையில் அனுபவிக்க தெரிய வேண்டும். மேலும் செல்வத்தை பூலோகத்தில் அல்லாமல் பரலோகத்தில் சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நீங்கள் கோட்டீஸ்வரர் என்றால் ஒரு நல்ல அனாதை விடுதி அல்லது ஏழைகளுக்கான ஒரு முதியோர் இல்லம் தொடங்கலாம். நல்லதொரு ஊழிய நிறுவனத்திற்கு பள்ளிகளோ, ஆலயங்களோ, மருத்துவமனைகளோ கட்டி கொடுக்கலாம். நீங்கள் லட்சாதிபதியா? மேற்படிப்பு படிக்க முடியாத எளிய மாணவர்களை நல்ல கல்லூரிகளில் படித்து முன்னேற்ற வழிவகுக்கலாம். நீங்கள் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் பணத்தினால் ஏழைகளுக்கு உதவ பல 100 வழிகள் உண்டு. நாம் அன்பு கூற வேண்டிய பிறன் யார் என்று ஞானமாய் கண்டுகொள்வோம். அன்பு கூற பணமும் தேவைப்படும். நாம் அன்பு கூற வேண்டிய பிறன் யார் என்று ஞானமாய் கண்டுகொள்வோம். அன்பு கூற பணமும் தேவைப்படும். தீமைக்கு வேறே பணமாமே, பெருமைக்கு வேறும் பணமாமே. திருடர் திருடுவார், துருவும் பிடிக்கும், பரலோகில் செல்வத்தை சேர்த்திடுவாய். திருடர் திருடுவார், துருவும் பிடிக்கும், பரலோகத்தில் செல்வம் சேர்த்திடுவாய். தீமைக்கு வேறே பணமாமே, பெருமைக்கு வேறும் பணமாமே. திருடர் திருடுவார், துருவும் பிடிக்கும், பரலோகில் செல்வம் சேர்த்திடுவாய். திருடர் திருடுவார், துருவும் பிடிக்கும், பரலோகில் செல்வம் சேர்த்திடுவாய். ஜபம்.
அப்பா, பணத்தை புதைத்து வைக்காமல் உம் ஊழியங்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் செலவழிக்கும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.